சப்போர்ட்டிங் ஏஜென்ட் கூட பலரும் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்காங்க. திருச்சியில பேசியிருக்காரு, நான் பார்த்தேன். ஸ்டாலின் பேசினது, ஐயா பேசினது ஒன்னே ஒண்ணு எழுதி வச்சுங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக நேரு போன்றவர்களையும் பெரியசாமி போன்றவர்களையும் பொன்முடி போன்றவர்களையும் கைது செய்து விட்டார்தான் திமுக கலகலப்பு ஆரம்பிக்கும். அரசியல் களங்களில் திருமாவளவன் பெரிய குழப்பவார். இப்ப விஜய்க்கு எதிர்த்து பண்றாரா சாதகமா பண்றாரா தெரியாது. இருப்பினும் சில குழப்பங்களை திருமாவளவன் ஓப்பனா பேசுவது தவறு என்று தான் பலர் கருதுகிறார்கள். டெல்லியில் வன்னியரசு பேசுவது, அவர் அசம்பிளியில பேசியது, இதெல்லாமே சிஎம்க்கே பிடிக்கலன்னு தான் நான் கேள்விப்படுறேன். ஏன்னா நீங்க நம்பிக்கை தீர்மானத்துல பேசும்போது ஊர் கதையெல்லாம் யாருங்க பேச சொன்னாங்க உங்களை? ஸ்டாலின் பேசி, உதயநிதி ஸ்டாலின் பேசினார் பாருங்க சனாதன தர்மத்தை பத்தி. அது மாதிரி வன்னியரசு கூட அதிகமா பேசிட்டாங்க. தமிழ் வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சராக நியமிப்பதில், உட்கார வைப்பதில் திமுகவிற்கும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் விரோதம் இருந்தது. உதயநிதி ஸ்டாலின் தான் இதெல்லாம் தூக்கிவிட்டு குழப்பி விட்டார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறை மூலமாகவும் திருமாவளவன் பேசியது, நேற்று ரஜினிகாந்த் பேசியது, நேற்று கமல்ஹாசன் பேசியது, இவர்களெல்லாம் திமுக தான் தூண்டி விடுகிறதோ என்ற அச்சம் கூட வர ஆரம்பித்து விட்டது. ரவி டிஎம்கே அகைன்ஸ்டா இருந்த கவர்மெண்ட்டுக்கு 10 லட்சம் கோடி கொடுத்திருக்காங்களே, அது ஏங்க டினை பண்ணல இது வரைக்கும் ஸ்டாலின்? அதை தவிர நீங்க வெள்ள அறிக்கையில அந்த 10 லட்சம் கோடி வருதுன்னா அவர் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா பிரைம் மினிஸ்டர் சொன்னது ரைட்டு, மு.க. ஸ்டாலின் சொல்றது தவறு என்று ஆயிடும் இல்லையா? அதிமுக கண்டிப்பாக எப்படி அம்மையார் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு பல திமுக கூடிய விரைவில் பார்த்து கொண்டே இருங்கள், திமுக கூட பல பிரச்சனைகளை எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு வரும் என்று தான் நான் நினைக்கிறேன். தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டெல்லி ராஜகோபாலன் சார் தான் இருக்காங்க. தமிழக அரசியல் களம் சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். நமஸ்காரம்மா. நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஜோரா இருக்கேன். சார், தமிழக அரசியல் களம் பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்தி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க தவைக்கவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு. பட் கள நிலவரம் அப்படின்றது முற்றிலுமே மாறுபட்டு இருக்கிறது. தவைக்கா இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னதை தவைக்கா ஆட்சியை கவிழ்க்கணும்னு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போறதா ஒரு செய்தி வந்தது. பல்வேறு தரப்பினருமே அதை மறுத்தாங்க. என்ன அப்படின்னா அது பொய் செய்தி அப்படின்னு. ஆனா திருமாவளவன் அவர்கள் அதை இல்ல, அது உண்மையான செய்தி தான், அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைக்க போறேன்னு சொன்னாங்க, என்ன முதலமைச்சர் வேட்பாளரா நிறுத்துறதுக்கு முன்மொழிஞ்சாங்க, ஆனா நான் மறுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சோ இதை எப்படி பாக்குறீங்க? அரசியல் களங்களில் திருமாவளவன் பெரிய குழப்பவாதி, குழப்பிக்கொண்டே இருப்பார். கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்தவுடன், மக்கள் நீதி மையம் ஆரம்பித்தவுடன் அவரை ராகுல் காந்தியிடம் அழைத்து கொண்டு சென்று எல்லாம் பண்ணாரு. இப்ப விஜய்க்கு எதிர்த்து பண்றாரா சாதகமா பண்றாரா தெரியாது. இருப்பினும் சில குழப்பங்களை திருமாவளவன் ஓப்பனா பேசுவது தவறு என்று தான் பலர் கருதுகிறார்கள். டெல்லியில் அவர் இந்த பக்கம் இருக்காரா அந்த பக்கம் இருக்காரா தெரியல. போதாத வரைக்கும் அவர் சொல்றாரு, நாங்க இன்னும் திமுக அணியில் தான் போயிட்டு இருக்கோம், ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது, பாஜக உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணேன்னாரு. அவர் சீஃப் மினிஸ்டர் கூட அங்க போய் பார்த்தாரு, அவர் வீட்டுல போய் ஆபீஸ்ல போய் பார்த்தாரு, எல்லாரையும் அறிமுகப்படுத்தினாங்க. திருமாவளவனுடைய இரட்டை நிலைப்பாடு என்பது தமிழக அரசியலுக்கு, குறிப்பாக விஜய்க்கு, முதலமைச்சருக்கு, அந்த கட்சி தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஆபத்தில் கொண்டு முடியும். அவர் நாளைக்கு மந்திரி சபையில சேர்ந்துட்டார்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு வயத்து குடைச்சு கொடுத்துட்டே இருப்பாரு. அவர் ஒரு ஸ்டெடி பார்ட்னர் கிடையாதுமா. இல்ல அவங்க நாங்க அதாவது நிபந்தனையற்ற ஆதரவு தானே தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இடதுசாரிகளா இருக்கட்டும், பிசிகாவா இருக்கட்டும், அவங்க மந்திரி சபையில இடம் கேட்கவே இல்லையா? கேட்கலன்னா கூட அந்த வன்னியரசு பேசுவது, அவர் அசம்பிளியில பேசியது, இதெல்லாமே சிஎம்க்கே பிடிக்கலன்னு தான் நான் கேள்விப்படுறேன். ஏன்னா நீங்க நம்பிக்கை தீர்மானத்துல பேசும்போது ஊர் கதையெல்லாம் யாருங்க பேச சொன்னாங்க உங்களை? ஸ்டாலின் பேசி, உதயநிதி ஸ்டாலின் பேசினார் பாருங்க சனாதன தர்மத்தை பத்தி. அது மாதிரி வன்னியரசு கூட அதிகமா பேசிட்டாங்க. ஸோ ஒரு கிறிஸ்பா ஒரு பாயிண்ட் இருக்கணும், அப்படிதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இருப்பினும் விஜய் அவர்களுடைய அரசியல் என்பது சில நுண்ணியமாக பார்க்க போனால் அமோக வெற்றி கிடைத்த பிறகு இன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருப்பது போன்று பேச ஆரம்பித்து விட்டார் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அவர் சொல்லுகிறார், என்னுடைய
அனுமதியின் கூடத்தான் சிபிஎம் விசிகா அவருடன் சென்று ஜனாதிபதி ஆட்சி வருவதை தடுத்தோம் என்று சொல்லுகிறார்கள். இருப்பினும் ஏன் உதயநிதி ஸ்டாலின் அப்படி பேச வேண்டும்? அதற்கு பதில் கொடுக்காமல் மறுநாள் காலையில் ட்விட்டரில் ஏன் முதலமைச்சர் போட வேண்டும் என்ற கேள்விகள் எல்லாம் இருந்தாலும் அரசியலில் 4ஆம் தேதி மாலை ரிசல்ட் வந்துடுச்சு. 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த 4 நாள்ல எத்தனை குழப்பம் பாருங்க. முதல்ல திருமாவளவனே சீஃப் மினிஸ்டர் ஆறேங்கிறாரு. அப்புறம் ஏடிஎம்கே டிஎம்கே ஆயிடும் அப்படிங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி முன்னாடி ஆரம்பிங்கிறாங்க. இதனோட தமிழ் வெற்றி கழகம் சொல்றாங்க நாங்க 106 பேர் ராஜினாமா பண்றோம்னு சொல்லிட்டு அசம்பிளில இருந்து அவங்க பதவி ஏற்றுக்கவே இல்லை, ராஜினாமா பண்றது ஒன்று. இதெல்லாம் இந்த 4த்தையும் வச்சு பார்த்தா தமிழ் வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சராக நியமிப்பதில், அதாவது உட்கார வைப்பதில் திமுகவிற்கும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கும் தான் விரோதம் இருந்தது. உதயநிதி ஸ்டாலின் தான் இதெல்லாம் தூக்கி விட்டு குழப்பி விட்டார், கான்ஸ்பிரசி பண்ணார் என்றெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறை மூலமாகவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில மூத்த பத்திரிகை மூலமாகவும் இன்று திருமாவளவன் பேசியது, நேற்று ரஜினிகாந்த் பேசியது, நேற்று கமல்ஹாசன் பேசியது, இவர்களெல்லாம் திமுக தான் தூண்டி விடுகிறதோ என்ற அச்சமுட வர ஆரம்பித்து விட்டது ரவீனா. சோ பிரதமர் மோடி அவர்களை 22ஆம் தேதி முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பார்க்க போறதா சொல்லப்படுது. சோ என்ன மாதிரியான பேச்சுக்கள் நடக்க போகுது சார்? ஏன்னா மத்திய அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழக அரசு இப்ப இருக்கக்கூடிய தாவேகா அரசு மத்திய அரசு கூட இணக்கமா போயிட்டு நிதிகளையும் தமிழகத்துக்கு தேவையான மற்ற விஷயங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. பட் தாவேகா தொடர்ந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பாஜகவை ஏத்துக்கக்கூடிய அந்த மனநிலையிலேயே இல்லையே சார். அதை ஹோம் மினிஸ்டர் சந்திக்க போறாரு, சோனியா காந்தி அம்மையாரை 23ஆம் தேதி சந்திக்க போறாரு, ராகுல் காந்தியை சந்திக்க போறாரு. இது நடுவுல இன்னைக்கு நம்ம பேசுவது 18 மே மண்டே. இன்று காலை 5 முக்கிய வியாபார, அதாவது கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, அசோசியேட்டட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அதை தவிர ஃபிக்கி, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனத்தினுடைய கூட்டு அமைப்புகளுடன் பேசி தமிழகத்திற்கு தொழிற்சாலை வேண்டும், தமிழகத்திற்கு புதியதாக ஒரு நுண்ணு அறிவு தொழிற்சாலை வேண்டும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேண்டும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேண்டும் என்றெல்லாம் கேட்டிருக்கிறார். அது தவிர என்னுடைய பயிற்சியினாலும் என்னுடைய ஒரு முதிர்ச்சியினாலும் நான் பல முதலமைச்சர்களுடைய கூட்டங்களை நான் பார்த்திருக்கிறேன், கவர் பண்ணியிருக்கேன். டெல்லியிலும் சரி, சென்னையிலும் சரி. அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா ஒரு சைடுல சீஃப் செக்ரட்டரி எல்லாரும் உட்கார வச்சுப்பாங்க, கருணாநிதி உட்கார வச்சுப்பாரு, இவர் நம்ம மு.க. ஸ்டாலின் உட்கார வச்சுப்பாரு. அவங்களுக்கு எல்லாம் சப்ஜெக்ட் புரியுதோ இல்லையோ அவங்கள வச்சு சொல்லிடுவாங்க. அரசியல் மாதிரி பண்ணி, இந்த ஒரு ஹுண்டை வரப்போகுது, எங்களுக்கு இத்தனை ஏக்கர் நிலம் வேணும், இந்த இடத்துல பண்ண போறோம், அவர் அரசியல் ரீதியாக டைரக்ஷன் கொடுத்துருவார். ஆனால் விஜய் அவர்கள் யாருமே பக்கத்துல வச்சுக்கிற, தனக்கு தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு புரிந்து கொண்டு தனக்கு வேண்டியதை சொல்லி தன்னுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல என்னென்ன சொல்லியிருக்கோம் அதெல்லாம் வேணும் என்று சொல்லி இன்று அவர் சொல்லியிருப்பதை பார்த்தால் சில தொழில் அதிபர்களுடன் நானும் பேசினேன் டெல்லியில் இருந்து. அப்பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் தமிழகம் முதலாக இருக்க வேண்டும், தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், அதற்கு நான் எதை ஒன்னா செய்வேன்னுட்டு பதவியேற்ற மறுநாளே அவர் இதுல இண்டஸ்ட்ரியல்ஸ்கிட்ட பேசுறாரு, பிசினஸ்மேன்கிட்ட பேசியிருக்காரு. அந்த பிசினஸ்மேனுடைய ஒரு கூட்டமைப்புகளுடன் பேசியிருக்கிறார். தவிர பதவியேற்ற அன்றே கூட யார் எது சொன்னாலும் நான் வெளிப்படையா இருப்பேன், டிரான்ஸ்பரன்சியா இருப்பேன், தமிழ்நாட்டுக்கு உதவி செய்கிறேன் என்றால் அவரிடம் நான் போவேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ பாருங்க இண்டஸ்ட்ரி பண்ணிட்டாரு. இதெல்லாம் செட்டப் பண்ணிட்டு அவருடைய மனதில் பல ருசிகரமான திட்டங்கள், எதை எப்படி செய்தால் தமிழகம் முன்னேறும், 1 trillion எக்கானமி வரணுங்கிற ஆசை. தவிர பிரதமர் பேசுவதற்கு முன்னதாக எனக்கு இதையெல்லாம் தேவை, தாங்கள் செய்து கொடுங்கள் தமிழ்நாட்டிற்கு என்று சொல்வார். காரணம், பிரதமர் ட்வீட் பண்ணியிருக்காரு விஜயனுடைய பதவியேற்பு விழா போதே, நீங்க சரி நான் தமிழகத்து வளர்ச்சிக்காக மத்திய அரசாங்கம் எது ஒன்னா செய்யும் சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலும் போட்டிருக்காரு விஜய். அந்த பின்னணியில் தான் தாங்கள் பார்க்க வேண்டும் இந்த பொருளாதார திட்டங்களை எல்லாம் மற்றும் விவசாய திட்டங்களுக்கெல்லாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஒரு குறிப்பெடுப்பதற்காகத்தான் இப்பொழுது அனைத்து தொழிலதிபர்களையும் பார்க்கிறார் என்ற ஒரு செய்தி டெல்லியில் பலவராக பேசப்படுகிறது. தாவேகா கூட காங்கிரஸ் கை கோர்த்திருக்காங்க, 2 பேருமே கூட்டணி அமைச்சிருக்காங்க.
சோ இத வந்து மோடியால ரசிக்க முடியுமா? இல்ல மோடி அவர்களால வந்து ஏத்துக்கதான் முடியுமா சார்? ஒண்ணே ஒண்ணு, என்னுடைய அணுகுமுறையின் பெற நான் ராஜகோபாலனுடைய புரிதல் காரணமாக சொல்லுகிறேன். தங்களுடைய நேயர்களுக்கும் ரவீனாவிற்கும் சேர்த்துக் கொண்டு, மோடி அவர்கள் 15 வருடம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். 13 வருடம், 12 வருடம் பிரதமராக இருந்திருக்கிறார். 25 வருடத்தில் அவர் பற்பல தலைவர்களை பார்த்திருப்பார், பற்பல இன்னல்களை சோதித்திருப்பார். கொரோனா உள்பட, தற்பொழுது ஈரான் வார் உள்பட, ஈரானில் நடக்கக்கூடிய போர் மூலமாக பெட்ரோலுடைய விலை அதிகமாகிறது, கேஸ் என்று அதையெல்லாம் பார்க்கக்கூடிய மோடி அவர்கள் தமிழ் வெற்றி கழகத்தை தன் எதிரியாக பார்க்க மாட்டார். தமிழகத்துடைய முதலமைச்சராகவும் தமிழகத்திற்கு நான் நன்றி செய்ய வேண்டும், கூடுதலாக உதவி செய்ய வேண்டும் என்ற ரீதியில் தான் அவர் அணுகுவார் என்று தான் பல முறை நான் அவருடைய ஒரு பேச்சு மூலமாக, எழுத்து மூலமாக, ட்விட்டர் மூலமாக, கடிதங்கள் மூலமாக புரிந்து கொள்கிறேன். அது தவிர ஐயா நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராவதற்கு முன்னதாகவே 1995 அவர் குஷாபாவ் தாக்கரே என்று சொல்லக்கூடிய மத்திய பிரதேசத்தினுடைய பாஜக தலைவர், மத்தியில் இந்திய பாஜக தலைவர் இருந்தபோது, அவர் பொதுச் செயலாக இருந்தபோது 1995 ஐயா மோடி அவர்களை நான் நன்றாக அறிவேன். குறைந்தது 400 இல்லை 450 பொதுக்கூட்டங்களில் அவர் பேசியதனுடைய மொழியாக்கங்களை எல்லாம் நான் செய்திருக்கிறேன். அதன் மூலம் அது புரிதல் இருக்கிறது. அதன் மூலமா பார்த்தா விஜயை வந்து எளிய பார்க்க மாட்டாரு, நண்பராக பார்த்து தமிழகத்திற்கு உதவி செய்வேன் என்று தான் சொல்லிக்கலாம்னா, ஒரு டிஎம்கே அகைன்ஸ்டா இருந்த கவர்மெண்ட்டுக்கு 10 லட்சம் கோடி கொடுத்திருக்கேங்கிறாங்களே, அது ஏங்க டினை பண்ணல இது வரைக்கும் ஸ்டாலின்? அதை தவிர நீங்க வெள்ள அறிக்கையில அந்த 10 லட்சம் கோடி வருதுன்னா அவர் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, பிரைம் மினிஸ்டர் சொன்னது ரைட்டு, மு.க. ஸ்டாலின் சொல்றது தவறு என்று ஆயிடும் இல்லையா? அதெல்லாம் விஜய் புரிந்து கொள்வார். கண்டிப்பாக விஜய்க்கு அரசியல் கொஞ்சம் இனிமேல் தான் ஒரு பேபி ஸ்டெப் எடுத்து கால் எடுத்து வைக்கிறார் என்றாலும், குழந்தை நடக்கிறார் என்றாலும், அவருக்கு புரிதல் கண்டிப்பாக அகில இந்திய அரசியலை பற்றி மோடி விளக்குவார், அமித்ஷா விளக்குவார், தமிழகத்திற்கு உதவி செய்வார்கள். நீங்க பாசிச எதிரி, கொள்கை எதிரி எதை ஒன்னா சொல்லிக்கிங்க, நோ ப்ராப்ளம். ஆனா அந்த எந்த அரசியல் எதிரின்னு சொன்ன மு.க. ஸ்டாலினுமே பார்த்துட்டு வந்துட்டாரு. அந்த பையன் அவர் மகன் வந்து மத்த நாள் அசம்பிளியில பேச தப்பா பேசுறாரு. அந்த மாதிரிலாம் பிஜேபி நீங்க எதிர்பார்க்க முடியாது. காரணம், முதிர்ந்த அரசியல்வாதிகள் அகில இந்திய அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை என்பது நேஷன் ஃபர்ஸ்ட். வேற சிஎம் சேஸ், விஜய் சேஸ் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். there is no contradiction. சார், நீங்க ஒவ்வொரு முறையுமே சொன்னீங்க என்ன அப்படின்னா, சிஎம் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய வருகை திமுகவை தான் பெரிய அளவுல பாதிக்கும்னு சொன்னீங்க. பட் இன்னைக்கு நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களின் வருகை அப்படின்றது பெரிய அளவுல அதிமுகவை தானே சார் பாதிச்சிருக்கு? அதிமுக கண்டிப்பாக எப்படி அம்மையார் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு பல இன்னல்களை நோக்கி வருகிறதோ, அதே மாதிரி நம்ம திமுக கூடிய விரைவில் பார்த்து கொண்டே இருங்கள், திமுக கூட பல பிரச்சனைகளை எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு வரும் என்று தான் நான் நினைக்கிறேன். திமுக இவ்வளவு சீக்கிரமாக வெளியே வந்துவிட முடியாது. இன்னைக்கு அவர் திருச்சியில பேசியிருக்காரு, நான் பார்த்தேன். நம்ம ஸ்டாலின் பேசினது, ஐயா பேசினது ஒன்னே ஒன்னு எழுதி வச்சுங்க. கூடிய விரைவில் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக நேரு போன்றவர்களையும், பெரியசாமி போன்றவர்களையும் மற்றும் பொன்முடி போன்றவர்களையும் கைது செய்து விட்டார்தான் திமுக கலகலப்பு ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.